മാതംഗാനനമബ്ജവാസരമണി ഗോവിന്ദമാദ്യം ഗുരും വ്യാസം പാണിനി ഗർഗനാരദ കണാദാദ്യാൻ മുനീന്ദ്രാൻ ബുധാൻ ദുർഗാം ചാപി മൃദംഗശൈലനിലയാം ശ്രീപോർക്കലീം ഇഷ്ടദാ.
வரதராஜ சுவாமியின் கண்களுக்கு செல்வம் நிறைந்த திருமகளின் புத்திரியும் காஷ்யப அவர் சர்மனார் புத்திரியும் பிராமண வழிபடி செய்ய விரும்புகிறோம். நாங்கள் காசி யாத்திரை செல்லாமல் தேவரிஷி ஜனங்களுடன் கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருளி எங்கள் இஷ்ட பிரார்த்தனையை ஏற்று சுவாமி தந்துடுவாங்களா? நமது சாத்தனூர் கஷேத்திரத்தில் எழுந்தருளிக்கக்கூடியதான இன்றைய தினம் வார்ஷிக மகோத்சவம் ஆண்டு விழா வைபவமானது இன்றைய தினம் காத்தால விசேஷ ஹோமங்கள்லாம் நடைபெற்று சுவாமிக்கு எண்ணற்றது இந்த மாலை திருமலை திருப்பதியில் நடப்பது போல் இங்கு நமது வரதராஜ சுவாமிக்கு திருக்கல்யாண வைவாரிக மகோத்சவம். நம்ம வீட்டு கல்யாணத்தை எப்படி சீர்வரிசையோட மாப்பிள்ளை அழிச்சுட்டு வருவோமோ அது மாதிரி இங்க எஜமானருடைய கிரகத்திலிருந்து பிரதட்சணமாக
எம்பெருமானை அழைத்து வந்து இங்கு மாலை மாற்ற போறாங்க. அதான் பக்த
वर्धयन्तः सदञ्जीवेम शरदस्य वीराः दीर्घायुष्यमस्तु इदं ब्रह्म पुण्यमगे ब्रह्मा पुनातो विद्यास्पदविनवसो वसत्या मित्रं देवमित्रते जन्नोऽस्तु अनुराधांग विषा वर्धयन्तः सदञ्जीवेम शरदस्सवि शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेते सर्वविघ्नोपशान्तये ॐ भूः मम ॐ भूः अच्युताय नमः अनंताय नमः गोविंदाय नमः भगवदाज्ञया भगवत् कैंकर्य रूपं श्रीमन्नारायण प्रीत्यर्थं तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं बलं तदैव लक्ष्मीपदेगे अंग्रियुगं स्मरामि अपवित्र पवित्रो वा सर्वावस्थान् गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सवाक्य अभ्यन्तर शुचिः मानस योगस्य करणं चैव सर्वं श्री विष्णुमयं जगत् श्री गोविंद 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 विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः द्वितीय श्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोगो दक्षिणे पार्श्वे सगाब्दे अस्मिन् वर्ष ऋतौ कन्या मास सिंह मासे कृष्णपक्षे नवम्यां सुपदितौ वासरः नक्षत्रे संयुक्तायां विष्णुयोग विष्णुकरणे शुभयोग शुभकरण एवं गुण सकले विशेषण विशिष्टायामस्यां वर्तमानायां नवम्यां सुपदितौ இங்கே வந்திருக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் உங்களுடைய கிராமத்தினுடைய சார்பாக என்ன இங்க யார் யார் வந்திருக்கா, இது என்ன தேசம், இவ்வளவு பெரிய பாரத தேசத்துல நம்ம சாத்தனூர் கிராமத்து தான் நடக்கிறது அப்படிங்கிறது பெருமாளுக்கு தெரிவிச்சிருக்கோம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தா அத்திய ஸ்ரீமத் பகவதா மகாபுருடசிய பரதன் அப்படிங்கிறவன் இந்த கண்டத்தை ஆண்டுட்டு இருக்கார். அந்த கண்டத்துல சாத்தனூர் அப்படிங்கக்கூடிய கிராமத்துல நாங்கெல்லாம் இருக்கோம். எங்களுக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப சங்கல்பம் சொல்ல போறோம். அதனால நல்லா பொறுமையா அமைதியா பிரார்த்தனை பண்ணிங்க. எல்லாருக்கும் குறையே இல்லைங்கிறவங்க கையை தூக்கவே முடியாது. எனக்கு குறை இல்லைன்னு யார் நான் பிரார்த்திப்போம். நம்பலாம் எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு அவன்கிட்ட ஏன் வரப்போறான்? அவனுக்கு வேலையே இல்லை. டாக்டருக்கு வேலை இல்லைன்னா வியாதி இல்லைன்னா டாக்டருக்கு வேலை இல்லை. அதனால வியாதி இருந்துட்டே இருக்கும், டாக்டருக்கு வேலை இருந்துட்டே இருக்கும். அது ஒரு துறை. அது மாதிரி பகவான் குறை வச்சுட்டே இருப்பான், அப்பதான் நீங்க சேவிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு. அதனால அந்த குறை இருக்கே நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். இந்த குறையை ரொம்ப பெரிய குறையா போயிடும், வாழ்க்கையில தீர்க்க முடியாத குறையா போயிடும். அதை தீர்ப்ப சமயம் எப்பன்னு பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி சமயம் தான் இந்த சுவாமியினுடைய கும்பாபிஷேக தினம். இன்று சுவாமிக்கு கும்பாபிஷேகம் பண்ண தினம் இருக்கே, இந்த தினத்துக்கு விசேஷமான பலன்கள்லாம் சொல்லப்படுறது சாஸ்திரங்கள்ல. இந்த தீர்மானிக்கும் வரதராஜன் தான் தீர்மானிக்கும். அதனால இந்த நொடி நமக்கெல்லாம் அற்புதமான மாசம், 2 மாசம் சந்திக்கக்கூடிய சமயம் இது. இந்த ஆவணி வேண்டாம்னு சொல்லல, நாங்க வேணும்னு சொல்லல, அவன் வேணும்னு சொல்லியிருக்கான். வரதராஜ பெருமாள் எனக்கு கல்யாண உற்சவம் வேணும்னு அவர் கேட்டிருக்காரு, நாம யாருமே கேட்கல. அதனால இது ஏற்பாடாகி நடந்துட்டு இருக்கு. ஒரு திருக்கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொன்னா இந்த கிராமத்திற்கு 1 வருட கால சுபிக்ஷம். இன்னும் 1 வருட காலத்துக்கு இந்த கிராமத்துல நன்னா சுபிக்ஷமா இருக்கும். நாம போடக்கூடிய தானியங்கள்லாம் நன்னா விளையும், ஜலம் இருந்துட்டே இருக்கும். இந்த வருஷம் ஜலத்துக்கு குறைவே இல்லை. ஆத்துல தண்ணி நன்னா போறது, மண்ணை பார்க்க முடியல, கரையே தெரியல, அவ்வளவு ஜலம் போயிட்டு இருக்கு. இன்னும் போகும், மழை காலம் வரப்போறது. இந்த வருடங்கள் சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சு ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. ஐப்பசி வரைக்கும் வேணுங்கக்கூடிய சமயம். மாதம் மும்மாறி மழை பெய்தா தேசம் சுபிக்ஷமா இருக்கும்னு சாஸ்திரம். இப்படி எல்லாம் பகவான் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு வச்சுட்டு இருக்கா. அந்த தொடர்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சமயத்துல உங்களுடைய பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லா டிவியில் உள்ள நாடகத்தையும் ஹாட் ஸ்டார்னு ஒரு அருமையான ஆப் கொடுத்துட்டார், பகவானே கொடுத்தான். அது மட்டும் இல்லை, யூடியூப்லயும் கொடுத்துட்டான். என்னென்ன தேவையோ எத்தனை ஓடிடி சேனல் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டான். எப்ப வேணா பார்த்துக்கலாம். தூக்கத்தை விட்டுட்டு ராத்திரி 12 மணிக்கு பார்க்கலாம், இல்ல நாளைக்கு காலைல பொழுது விடிஞ்சு ஃப்ரீயா இருக்கும் போது பார்க்கலாம், நாளைக்கு மத்தியானம் இன்னைக்கு சீரியலை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பொழுதுபோக்கிற்காக ஆரம்பிச்சது தான் தொலைக்காட்சிங்கிறது.
இப்ப பொழுதே அதுலதான் போறது. பொழுது போக்குன்னு பொழுது போகல, நமக்கு கஷ்டமா இருக்கு, மன கஷ்டமா இருக்குன்னா செத்த நேரம் டிவி பார்க்கலான்னு கண்டுபிடிச்சத மணிக்கணக்கா பார்த்துட்டு இருக்கோம் இப்ப. அதனால கண்ணாடி போடுறோம், ஆரோக்கிய குறைவு ஏற்படுறது, தூக்கமின்மை வர்றது, ராத்திரி 12 மணி ஆனாலும் தூங்க முடியல. அந்த காலத்துல பெரியவர்கள் 7 மணிக்கு ரோட்ல லைட்டே எரியாது, எல்லாரும் தூக்கிடுவாங்க. காலையில 4 மணிக்கு டான்னு எழுந்துருவாங்க. அதனால என்ன தேக ஆரோக்கியத்தோட இருந்தார்கள், 120 வயசு வாழ்ந்தார்கள். இப்ப 40 தாண்டுவோமான்னு அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சான்னு அந்த மிஷினை கண்டுபிடிக்கவே முடியாது கடைசி வரைக்கும். உள்ஞானத்தை நாம பெற வேண்டும்ங்கிறதுனாலதான் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி நிற்கிறோம். அம்மா வந்து வசந்த் லட்சுமி நாகன்யா ஜேஷ்டா நட்சத்திரம் கிருத்திகா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்க. ஆவயோகோ உபயோகோ சக குடும்பயோகோ ச பந்துவர்கயோகோ ச பிராதுகயோகோ சர்வேஷாம் அஸ்மின் கிராமவாசீனாம் சர்வேஷாம் சக குடும்பானாம் அஸ்மின் ஆலயே உற்சவ கைங்கரியபராணாம் உற்சவ அதிகாரினாம் யஜமானானாம் காரயத்ரினாம் பிரேரயத்ரினாம் உற்சவம் தானிய உபகாரினாம் சரீர உபகாரினாம் ச சர்வேஷாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் விஜயப்பிராப்தியர்த்தம் அஸ்வின்யாதி ரேவதி நக்ஷத்திர பரியந்த சாம்காதிக சாமுதாயிக லக்தகிரக क्रूरग्रह जनित वेदेषु महादशा अंतर्दशा सूक्ष्मदशासु कालचक्र दिव्य भौम अंतरिक्ष उत्पाद दुस्वप्न दुस्सगुण दबुर्मनस्य दुश्चिंतन दुष्कीर्ति निवर्ति परैहि कृत करिष्यमान मंत्र यंत्र तंत्र आभिचार विषय चूर्ण प्रयोग आकर्षण उच्चारण बंधनादि सर्व उपद्रव निवृत्तम आदित्य सोम अंगारक बुध गुरु शुक्र शनिचर राहुकेतु इत्याख्य नवग्रह दोष निवृत्तम शिरसाद पादपर्यंतम देह आरोग्य सिद्ध्यर्थम दीर्घ आयुष्म सिद्ध्यर्थम वेदोक्त आयुगु अभिवृद्धि सिद्ध्यर्थम जन्मनि जन्मनि सुवासि दीर्घ सौमांगल्य प्राप्त्यर्थम सरस्वती कटाक्ष सिद्ध्यर्थम उचित काले उदर्थम हिरण्य कनक रजत वैडूर्य मरगद पुष्पराग अनेकविध नानाविध रत्नानि अभिवृद्धि सिद्ध्यर्थम कुमार कुमारीनां उचित काले उचित कुल सुगुण सुस्वरूप सुंदर वधूवर प्राप्ति द्वारा उचित काले उद्वागम पूर्वेशा दशानां परेशा एक विंशति कुल उद्धारण द्वारा नित्य निरतिशज आनंद शाश्वत श्रीदेवी भूमिदेवी समेत वरदराज स्वामी नित्य सेवा कैंकर्य प्राप्त्यर्थम आयुगु यशगा तेजगा विजयगा विधिगी सत्पुत्रः सत्पौत्रः सत्कलत्रः वीर्यं भोगं ख्याति धनं धान्यं धैर्यं ज्ञानं बलं आरोग्यं सौंदर्यं सर्वं सर्वदा अभिवृद्ध्यर्थम् अस्मिन् आलये श्री आचार्य मुखेन अहम् अध्यकारयिष्ये अक्षतेन कीळपट्टिरुक्कु
तदंगम आरंभ मुहूर्ते लग्नापेक्षया आदित्यादीनां नवानां ग्रहाणां आनुकूल्य सिद्ध्यर्थं दिन प्रयत्समे श्रीदेवी भूमिदेवी समेत वरदराज स्वामी वैवाहिक महोत्सवे आरंभ मुहूर्ते लग्नापेक्षया आदित्यादीनां नवानां ग्रहाणां आनुकूल्य सिद्ध्यर्थं श्रीदेवी भूमिदेवी समेत वरदराज स्वामी वैवाहिक பூஜிக்கக்கூடிய அக்னி பிரதிஷ்டை, மாளிகை தெளிக்கக்கூடிய அங்குரார்ப்பணம், காப்பு கட்டுவதற்காக பூஜை செய்யக்கூடிய ரக்ஷாபந்தன பூஜை, சுற்றுதல், பாலாலே காலநம்பி பட்டாலே குறித்து அப்படிக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறும். மாலை மணமகுதால் கண்ணோஞ்சல்லாடி இருந்தார் பொன்னூஞ்சலில் பூரித்து பூஷணங்கள் தரித்து பொன்போரித்து பூஷணங்கள் தரித்து ஸ்ரீனிவாசரிடம் ஆசைகள் ரொம்ப வைத்து கண்ணோஞ்சல்லாடி இருந்தார் அசைந்து சங்கிலியாட உசந்து ஊர்வசி பாட அசைந்து சங்கிலியாட உசந்து ஊர்வசி பாட இசைந்து தாளங்கள் போட ஸ்ரீதேவி கையால் கொண்டாடும் கண்ணோஞ்சல்லாடி இருந்தார் மனமகுதால் கண்ணோஞ்சல் ஆடி இருந்தார். பட்டாலே துணைத்து மணி தேங்காய்க்கு கொடுத்து மணி தேங்காய்க்கு கொடுத்து மஞ்சள் நீரை சுழற்றி கந்த மலர் மீதுரையும் கட்டழகி சீதை கட்டழகி சீதை இந்து முகசும் ராம மகள் போதை கல்லையும் பெண்ணாக்கி வைத்த கல்லையும் பெண்ணாக்கி வைத்த
கமல மலர்பாதா கமல மலர்பாதா துல்லுலகில் ஏற்று மிகும் துல்லுலகில் ஏற்று மிகும் விளங்கும் ரகுராமா கல்யாண வைபோகமே கௌரி கல்யாண வைபோகமே பவனஜ ஸ்துதி பாத்ர பாவன சரித்ரா रवि सोमवर नेत्र रमणीय गात्रा लक्ष्मी कल्याण वैभोग में
गौरी कल्याण रक्षाबंधन मुहूर्तोस्तुतिबंधो महांतो नगरन्नन्ते वीर्याजात्रकोणमे मकजरोगवित्ताय स्वर्णदृष्टि विक्रमणे शतक्षितिभवनाय विश्वासनं समर्पयामि श्रीमन्त्रं गोविन्दास्यान्तो धर्माकारयन्ने पापिष्टं
वाग्मदेशानां गन्धस्वरूप हरिद्रा दोनों सर्वेण दक्षिणावदं पुष्पमातां समर्पयामि पुष्पे पूजयामि यमो नमः बोधमृगी जीवन भुजोदति अनृक्षरा रतवसंत पत्न्याजे विषकायो यन्ति नोवरेजं सर्मयमासंजगानेन नीजा सदा सत्यगं सुधमामस्तु देवा सकलवाद्यम् आया सिरिमालपंकुदेनिचि अप्रादृग्नं वरुणापदिग्नं मृगस्पतेगिन्द्रा पुत्रग्नं लक्ष्यं त्यामस्ति सवितस्सुवा सकलवाद्यम् தொடர்ந்து கன்னிகாதான சங்கல்பம் கோத்திர பிரவரம் நவம் யாம் சுபதிதோ அவயோகோ உபயோகோ சக குடும்பயோகோ கிராம நிவாசினாம் पर्यन्तङ्कृतरासेके वर्णगस्रावसानयेकैके तिलापकर्षण क्रमे वैकी चन्द्रमण्डल पर्यन्तङ्कृतरासेके वर्णगस्रावसानयेकैके
यवापकर्षणक्रमेण सर्वरागा बालकाभिः सप्त ऋषिमण्डलपर्यन्तं कृतरासेगे परिरगस्रावसानजेके गंगा बालकाभिपकर्षणक्रमेण संविधकाले ब्रह्मलोकनिवासित्यर्थं माशैकी ध्रुवमण्डलम् आमोद प्रमोद सुमोद वैकुण्ठाप्यलोकेषु सालोक्ये सामीप्ये सारीप्ये सायुज्ये चतुर्विधफलसिद्ध्यर्थम् अस्य देवदेवे सस्य भगवतो नारायणस्य परं योग विभव अंतर्यामी अर्चा स्वरूप रूपगण विभव ऐश्वर्यादि निरूपक श्री विकनो मुनीन्द्र गामान कल्याण श्रीदेवी भूमिदेवी समेत वरदराज स्वामी तिरुकल्याण महोत्सवத்திலே பக்தர்களுடைய பாத சமர்ப்பணை சகல சௌபாக்கியம் பத்ரம் புஷ்பம் अयोनिजाजा संकल्पतन जाजा भृगुप्रोक्त नाजा ध्यायिने सकल शास्त्रार्थ स्वरूपाय अच्युत परब्रह्मणे निराकार स्वागाकार सुधाकार पंचारिषेय प्रभरान्वित अच्युत गोत्रोद्भवाय आदिनारायण शर्मणो नप्त्रे अनंत नारायण शर्मण पौत्राय वेदनारायण शर्मण चतुष्सागर पर्यन्तं गो ब्राह्मणेभ्यः शुभं भवतु सकल शास्त्रार्थ स्वरूपिणी अखिलांड कोटि ब्रह्मांड नायकी पूजा भार्गवज्यावनाप्नुवान् और्वजामदग्निक पंचारिषेय प्रभरान्वित भार्गव गोत्रोद्भवी शर्मण पौत्री क्षीराब्धिनाथ शरसौ जाता श्री श्रीदेवी नाम्नीं इमां कन्या चतुस्सागर पर्यन्तं गो ब्राह्मणेभ्यः शुभं भवतु चतुर्वेद शाखाध्यादिनी सकल शास्त्रो पुराणमगिषी काश्यपावत्सारण इन्द्रभद्रयार्णेय प्रवरान्वित काश्यप गोत्रोद्भवी कश्यप प्रजापतेः संकल्पतनया विष्णोः पुराणमगिषी प्रकृत्यां स्वरूपा विश्वम्भर शर्मणो नप्त्री भृगोः संकल्प शर्मणः पौत्री काश्यप शर्मणः देवी नाम्नी इमां कन्या चतुष्प्रोक्तनाय आनंदे वेदाध्याजिने उपाय अच्युत परब्रह्मणे निराकार स्वागाकार सुधाकार त्रयारिडेज पंचारिडेज प्रवरान्वित अच्युत गोत्रोद्भवाय आदिनारायण शर्मणो नप्त्रे अनंत नारायण शर्मण पौत्राय वेदनारायण सुजाताय साक्षात् श्रीमन्नारायण स्वरूपिणे श्री वरदराज परब्रह्मणे वराय चतुष्सागर पर्यन्तं गोब्रा अयोनिज भृगोः संकल्पतनया भार्गवज्यावन रत्नाकर शर्मण पौत्री क्षीराब्धिनाथ शर्मण पुत्री उत्तरफल्गुनी नक्षत्रे सिंहरासौ जाता शर्मण पौत्री क्षीराब्धिनाथ शर्मण पुत्री पूर्व नक्षत्रे सिंहरासौ जातां श्री देवी नाम्नी साक्षात् महालक्ष्मी स्वरूपिणीं इमां कन्यां चतुस्सागर पर्यन्तं गो ब्राह्मणेभ्यः शुभं भवतु चतुर्वेद शाखाध्यायिनीं सकल शास्त्रार्थ स्वरूप कनक संपन्न कनकाभरणे युतां दासां सात्वीं सुशीलाय मगात्मने कन्यादान गोत्र प्रबल पदन मुहूर्तोस्ति ध्वंतो महास्तु
எம்பெருமானுடைய பேரருள் கொண்டு மாப்பிள்ளையுமே மகா விட்டுவா நினைச்சு நம்ம வீட்டுல பூஜை பண்றோம். யார் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் அந்த மாப்பிள்ளை சாட்சாத் மகா விட்டுவா தான் நினைச்சு பூஜை பண்றோம். அப்படி இங்க மகா விட்டுவே இங்க மாப்பிள்ளையா இருக்க. ஏன்னா லோகத்துல அனைத்தும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் விஷ்ணுமயம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. எல்லாமே விஷ்ணுவனுடைய மயம் தான் அப்படின்னு. அதனாலதான் நம்ம இருந்தா அதுல ஜலத்தை ஊத்தி அங்க மொழிவி இடத்த தொடச்சி மாடு கண்ணு போட்ட மாதிரி சாணி எல்லாம் போட்டு வயிற்று கீச்சு எல்லாத்தையும் பண்ணா சரியா இருக்காது. அது என்ன பண்ணணும்னா பாலால தொட்டு எடுக்கணும். ஒரு சொட்டு பாலை தொட்டு எடுக்கணும், ஒரு சொட்டு ஜலம் விடணும். அப்படியே அவருடைய பாதத்தை தொட்டு பாதத்துல புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணணும். சாட்சாத் மகா விட்டுவா நினைச்சு பூஜை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்காகத்தான் இங்க வர பூஜை அப்படிங்கக்கூடிய நிகழ்ச்சியை பண்றோம். அப்படி வர பூஜையில எங்க கல்யாணத்தன்னைக்கு கட்டிக்கணும், தாலி பிரிச்சு கோக்கும்போது கட்டிக்கணும், அப்புறம் சீமந்தம், அப்புறம் ஆயுஷ ஹோமம், குழந்தை பிறந்தா வயசு பிறக்கக்கூடிய சமயம், 70வது கல்யாணம் 80வது கல்யாணம், இந்த கடைசி பரியந்தும் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் பங்கு கொள்ளும். அதற்கு பேருதான் கூறப்படவை அப்படின்னு பிறந்த வீட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய புடவை ரொம்ப உயர்ந்ததா சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது. அப்படி எம்பெருமானுக்கு இங்கே கல்யாணத்துக்கான வஸ்திரத்தை பக்தர்கள் சார்பா ஓதி விட்டுருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த கண்ணுக்கு மையிடக்கூடிய நிகழ்ச்சி. கண்ணுக்கு மையிடுறதுங்கிறது கல்யாணத்தன்னைக்கு தான் இடம். இப்ப 5 வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் காஜல்னு போட்டுட்டு போனாதான் சௌரியமா இருக்கு. கல்யாணத்தன்னைக்கு மட்டும் போட்டுக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய 4 கால் பிராணிகள்லாம் சௌரியமா இருக்கணும். ஆடு மாடு கோழி இந்த மாதிரி என்னென்னலாம் அவங்க வளர்க்குறாங்களோ அதெல்லாம் வளர்ந்துட்டே போகணும். பண்டிகைகளையும் பட்டு கட்டிண்டு பண்டிகை கொண்டாடக்கூடிய க்ஷேமத்தை கொடுக்கணும். அதே சமயத்துல இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்த எங்க அப்பா அம்மாவும் சௌரியமா இருக்கணும். அவங்களும் பொன் பொருளோட நிறையா செல்வத்தோட அவங்களும் செழிப்பா இருக்கணும். ஏன்னா கல்யாணம் கடை வாங்கி பண்ணிருப்பாங்க. அதற்கான செல்வங்கள்லாம் மகரிஷி என்ன சொல்றாரு, பொழுது விடிஞ்சா நீ விதவையா போயிடுவன்னு சபிச்சுட்டார் கோபத்துல. நேரா ஓடி வந்து அருந்ததி கிட்டதான் நம்மளுடைய தோழி சொல்றா என்ன இந்த மாதிரி சபிச்சுட்டார் அப்படின்னு. ஓ அப்படியா, நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டா அவளை. இத்தனை ஆண்டு காலம் நான் உண்மையான பதிவிரதையா வாழ்ந்திருந்தா நாளை காலை சூரியன் வரக்கூடாதுன்னுட்டேன். இத்தனை ஆண்டு காலம் நான் பதிவிரதையா வாழ்ந்திருந்தேன்னு சொன்னா பொழுது விடியக்கூடாது, சூரியன் வரக்கூடாதுன்னுட்டேன். 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, சூரியனே வரல. ராப்பொழுதாவே இருக்கு. 15 நாளா ராப்பொழுதாவே இருக்கு. அப்படி சக்தி உண்டு அவங்களுக்கு. அவங்களுடைய தபசுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. அந்த மாதிரி நீ வாழணும். அவர்களை போல பொறுமையா இருக்கணும். 15 நாள் கழிச்சு அந்த ரிஷியே வந்து அருந்ததி கிட்ட நமஸ்காரம் பண்ணறா, என்னுடைய சாபத்தை நான் திரும்ப பெற்றுக்கிறேன், தயவு செய்து சூரியனை வர வச்சிடு. அவர்களுக்கு எந்த மந்திரமும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. கணவன் வீட்டுக்கு வரக்கூடியவர்களை உபசரிக்கக்கூடியது, கோபப்படாம இருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கம், யாரையும் எழுத்து பேசாத ஒரு தன்மை, இதுக்கு அவ்வளவு சக்தி. சூரியன் உதிக்காதன்னு சொன்னா உதிக்காம நின்றுதான். சூரிய பகவான் 15 நாள் உதிக்காமலே இருந்தான். அப்ப அவர்கள் வாக்குக்கு எவ்வளவு சக்தி இருந்தது, அவர்கள் எவ்வளவு பதிவிரதையா வாழ்ந்திருப்பார்கள். அந்த மாதிரி நீ வாழ்ந்து காட்டணும்னு சீதைக்கு அருந்ததியை அறிமுகப்படுத்தினார் ராமபிரான். ராமாயணத்துல முதல்ல அவர் காட்டுக்கு வனவாசம் போன பொழுது அறிமுகப்படுத்தினது. அப்படி நம்ம கல்யாணத்துல இந்த அருந்ததி அம்மி மிதித்து அருந்ததி போல எல்லா பெண்களும் இருக்கணும். அவர்களை போல நல்ல ஒழுக்கமா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார்கள். அதுதான் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தக்கூடிய நிகழ்ச்சி. அப்படி உன்னதமான நிகழ்ச்சி இங்க நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மாங்கல்ய தாரணம் ஆன உடனே இந்த அம்மி மிதிக்கல் நடக்கும். மாங்கல்ய தாரணம் ஆன உடனே யாரும் ஏந்திரிக்க வேண்டாம். அருந்ததியே ராத்திரில தான் வரும். நாமெல்லாம் காலையில கல்யாணம் பண்ணி அருந்ததி பார்க்கிறோம்னு சொல்றோம். காலையில அருந்ததி இருக்கவே இருக்காது. இன்றைக்கு ராத்திரி வானத்துல பார்த்தா 3 நட்சத்திரம் ஒரே கோட்ல கிராஸா இருக்கும். அதற்கு பக்கத்துல ரொம்ப ஒளிமயமான ஒரு நட்சத்திரம் இருக்கும். பளிச்சுன்னு தெரியும், மின்னி மின்னி எரியும், லைட் எரியிற மாதிரி. அந்த நட்சத்திரம் தான் அருந்ததி நட்சத்திரம்னு சாஸ்திரம். அந்த 3 நட்சத்திரத்தை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணப்படும். என்ன ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டே இருக்கா, இவாளுடைய குறைய போக்கி கொடுங்க, இவெல்லாம் நம்ம குழந்தைகள் வாழ்க்கெல்லாம் சிரமத்தை கொடுக்காதீங்க, கஷ்டத்தை கொடுக்காதீங்க. இத்தனை நாள் அவன் கஷ்டப்பட்டது போறோம், இனிமே பட வேண்டாம், கொஞ்சம் கருணை காட்டுங்களேன், கொஞ்சோண்டு அவளுக்கு ஒரு ஓரை கண்ணால பாருங்க போறோங்கிறாள். உங்களுடைய கடை கண்ணால பார்த்தா போறோம், எல்லாரும் க்ஷேமத்தை அடைஞ்சிடுவா அப்படின்னு தாயார் ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் இருபுறமும் எம்பெருமானை நெருக்கி
நெருக்கிறதுன்னு என்ன, நம்மளுடைய கோரிக்கைகளை கொண்டு சுவாமியை நெருக்கிறது. கோரிக்கைகள் தான் சுவாமியை நெருக்கிறது. என்னடா இப்படி இக்கட்டான சூழ்நிலை 2 பேரும் நம்மளை வச்சுட்டாலேன்னு நம்ம கேட்கறதெல்லாம் கொடுத்துடுறாங்க. ஏன்னா அவ்வளவு நம்ம பேர்ல பிரீதி கொண்டு இருக்கா. ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் பிரீதி கொண்டு எம்பெருமான இருபுறமும் 2 காதுகள்லையும் இந்த விஷயத்தையே சொல்லிட்டே இருக்கா. நீங்க உங்களுடைய பிரார்த்தனையெல்லாம் சொல்லிட்டே இருக்கா. வீடு கட்ட முடியாதவர்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய பாக்கியம். மாத்ராஞ்சலந்தே ஜப்தான் தர்ப்பகிந்தே பத்மவன்னாந்தா மிஹோபக்வ சந்திராந்த பாசாசுதாஞ்சலந்தே விஷகல் லோகே தேவனு தாம் பத்மினி பீம் சரணமஹம் பிரபத்யே லக்ஷ்மீர்மேண ஸ்தாம் த்வாம் பிரணே ஆதித்யவர்ணேத பிரசோதி ஜாதோ வனஸ்பதிஸ்தம விரக்ஷோத வில்வஹ பூதோஸ்மி ராஷ்ட்ரேஸ்மின் கீர்த்திமிருத்திம் ததாது மே சாமனான் ஜேஷ்ட ൂതിമസമർത്ഥിഞ്ച സർവാണ്ണന്മുഖമേ ഗൃഹാത് ദ്വാരാന്തുരാദരിഹാനിത്യമുണ്ടാംഗരീശ്വരീശ്വരീം സർവഭൂതപ്രാന്താമിഹോ ഭക്വയേ ശ്രീയവനസക്താമമാഗോതിംബാനസത്യമഹീമഹീ കുലേന്ദ്രാം വിഷ്കരണീം പുഷ്ടിം സുവർണാം ഹേമമാലിനീം ജാതവേദോ മാവഹാം ചന്ദ്രാം ഹിരണ്മയീം ലക്ഷ്മീം ജാതവേദോ മഹാവഹ ജാതവേദോ ലക്ഷ്മീവനപഗാമിനീ ഹിരണ്യം പ്രഭൂതംഗാമോദാസ്യോഷ്മാൻ വിദ്യേയം Vietnam,
கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோ காலை போகுதக நகண்டேன் தொழினான் இந்திரனுள்ளிட்ட தேவ கூழமெல்லாம் வந்திருந்தென்னை மகட் பேசி மந்திரித்து மந்திர கோடி ஓடுத்தி மனமாலை அந்தரி சுட்டக நகண்டேன் தொழினான் காற்றீசை தீர்த்தம் கொண்டந்து நினல்கி பற்பன சிட்டகள் பல்லாடெடுத்தேத்தி பூனை கண்ணி போனித நோடெந்தன்னை காப்பு நான் கட்ட கண்டேன் தொடினான் கதிரோலி தீபம் கலச மூடனேந்தி சதிரீல மங்கைய தாமம் கொல்ல மதுரையார் மன்ன நடிநிலை தொட்டெங்கும் மதிர போகுத கண்டேன் தொழினான் மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றோத முத்தூளை தாமும் நீரை தாழ்ந்த பந்தகு மைத்தோண்டன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தலம் பற்ற கண்டேன் தொழினான் வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சீனம் ஆகலே அன்றான் என் கைப்பற்றி திவலம் செய்ய கண்டேன் தொழினான் இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயண நம்பி செம்மையுடைய திருக்கையால் தப்பற்றி அம்மி மீதிக்க கண்டேன் தொழினான் வரிசீலை வாழ்மூக தென்னை மார் வந்துட்டு எரிமோகம் பாரித்து என்னை முன்ன நிறுத்தி ஹரிமோகன் அச்சூதன் கைமேல் தொழினான் குங்குமம் அப்பி கோளிர் சார்ந்த மட்டித்து மங்கள விதி வலம் செய்து மனநீர் அங்கவனோடு ஓடன் சென்றங்காணி மேல் மஞ்சனம் மாட்ட கண்டேன் தொழினான் திருநாகி கிருதவதி சுவிதராதிபத்தி பஜஸ்பதி நந்திராசானோஸ்தோ ध्रुवादिसा विट्टपत्ति घोरास्तेजा नाशकसोजा मनोताः बृहस्पतिर्मादरिश्वोदवाय संदवाना माता अभिनो गृणन्तो भावना ஆஜனுக்காக தான் கண்ட கனவினை வேஜற்புற தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயோனன் மக்களை பெற்று மகிழ்வாரு ஆயனுக்காக தான் புத்தூர் கோன்கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயோனன் மக்களை பெற்று மகிழ்வாரு. சர்வத்திர கோபியம் விருத்தி அடையுமா? மனதிற்கு நல்ல சாந்தி கிடைக்கும். நம்ம மனதில் உள்ள குறையெல்லாம் பகவானால தான் தீர்க்க முடியும். டாக்டர் சொல்லுவார், உனக்கு யார் உள்ள போய் அந்த மன அமைதியை கொடுக்குறா, அதை விருத்தி கொடுக்குறான். இதுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பக்தாளுக்கு
ஆரோக்கிய புஷ்டி சுக சாந்தி ஆயுள் அபிவிருத்தி ஆயுளையும் விருத்தி பண்ணி கொடுக்குறான். அப்பதான் இந்த கைங்கரியம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். குடும்பம் வாடியடி வாடியா விருத்தி அடையும். இந்த வருடம் பண்ண எல்லாமே புதுசு, நீங்க பார்க்காதது. கும்பாபிஷேகம் ரொம்ப விமர்சையா நடந்தது, அதை தாண்டி மண்டலாபிஷேகம் நடந்தது, அதை தாண்டி பவித்திர உற்சவம் நடந்தது. இந்த 3 உற்சவமே ரொம்ப போடுற அங்க போ, உள்ள போ. வாங்க வாங்க உள்ள என்ன குறுக்க வர? வண்டிக்கு சிக்னல் இல்ல, அதான் குறுக்க வர்றான்.